தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 2/5/2025 வெள்ளிக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், இரவு 6:41 வரை, பிறகு புனர்பூசம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சோதித்து பார்த்து ஜாதிக்கல் அணி அப்படின்னு ஒரு பழமொழி. இப்போ ஜாதிக்கல் எல்லாரும் போட்டுக்கிறாங்க, கையில் எல்லாருமே மோதிரம் போட்டுக்கிறாங்க. அப்படி மோதிரம் போடுற போது நவரத்தின மோதிரம் போட்டோம் அப்படின்னா ஒன்று நல்லது ஒன்று கெட்டது எல்லாமே இருக்கும். அதனால எல்லாமே டேலி ஆகி போயிடும். உங்களுக்கு எது நடக்கணுமோ அது நடக்கும். ஆனால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரே ஒரு கல்லை மட்டும் போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த கல் முழுமையான நன்மையை கொடுக்கும். இப்போ சில பேர் திசாபுத்தி, இப்போ வியாழ திசை நடந்தால் புஷ்பராகம் போட்டுக்குவாங்க, சூரிய திசை நடந்தால் சிவப்பு கல் மாணிக்கம் போட்டுக்குவாங்க. இப்படி திசைக்கு திசை மாற்றுவாங்க. சில பேர் பிறந்த தேதி அடிப்படையில் போட்டுக்குவாங்க. 2ஆம் தேதி பிறந்தால் முத்து சந்திரனுக்குள்ளதுன்னு போட்டுக்குவாங்க. 4ஆம் தேதி பிறந்தால் ராகுக்குள்ளது கோமேதகம் போட்டுக்குவாங்க. இப்படி வரும். இது மாதிரி போடுற போது சில பேர் 60 வயதுக்கு மேலே ரிட்டையர்ட் லைஃப்பில் நவரத்தினம் போட்டுக்கலாம். ஆனால் முன்னாடி போட்டுக்கிட்டா ரொம்ப சுத்தமாக இருக்கணும், அதை கழட்டி வைக்கணும். நன்மை தீமையை தரக்கூடிய எல்லா கல்லுமே சேர்ந்து இருக்கும். ஆகையினால ஏக கல் போடுற போது கொஞ்சம் பலன்கள் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்றது வழக்கம். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த நவரத்தினம் போட்டுக்கணும் அப்படின்னா சில பேர் தொழிலுக்காக போட்டுக்குவாங்க, சில பேர் பண வருமானம் நல்லா இருக்கணும், சிலர் புகழுக்காக போட்டுக்குவாங்க. ஆனால் நோய் தீர்க்கக்கூடியதும் இந்த ரத்தனம். நோய் தீர்க்கும் ரத்தனம்னே ஒரு பழைய காலத்தில் எழுதி வச்சிருக்காங்க. மாணிக்கம்ங்கிற ஒரு கல் இருக்கே, சிவப்பு கல், அதை போட்டுக்கணும் அப்படின்னா வயிற்று நோய் தீருமா. அடிக்கடி வயிற்றுப்புண், வயிற்றுக்கோளாறுகள்லாம் வருதில்ல, அதனால அந்த சிவப்புக்கல் மோதிரம் போட்டுக்கணும், அந்த வயிற்று நோய் தீரும். இதை ஒரு கவிதையாகவே நான் ஆக்கியிருக்கேன். ஏன்னா அந்த காலத்தில் உள்ள அந்த கிரந்தங்களில் உள்ளது ஜோதிட சாஸ்திரங்கள் எல்லாம் ரொம்ப நெருடான வாக்கியமாக இருக்கும். அதை எளிமைப்படுத்தி கவிதையாக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆகையினாலே பல 100 கவிதைகள் இதே மாதிரி ஜோதிட அடிப்படையில் உள்ள கவிதைகள்லாம் எழுதியிருக்கேன். அதைத்தான் உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலையும் சொல்லிக்கிட்டு வரேன். இப்போ இன்றைக்கு இந்த ஜாதிக்கல்லை பற்றி சொல்லணும். போடுற கல் ஜாதிக்கல்லாக இருந்தால் தான் பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. மாணிக்கம் வயிற்று நோய் தீர்க்கும், வயிற்று கோளாறுகள் இருந்தால் தீர்க்கும். உள்ள மனநோயை முத்தே தான் குணப்படுத்தும். ஏன் முத்து போட்டுக்கணும் அப்படின்னா, முத்துங்கிறது சந்திரனுக்குள்ள கல். சந்திரன் தானே மனதுக்காரகன். மனநோய் யாருக்கு வரும் அப்படின்னா, சந்திரன் வலிமை இழந்திருந்தா மனப்பயம் இருக்கும், மனக்லேசம் இருக்கும். ஒரு வீடை பூட்டி போட்டு மறுபடியும் திறந்து பார்ப்பாங்க, ஒரு கடிதத்தை ஒட்டி போட்டு திரும்ப உடைச்சு பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் வரக்கூடிய இது மன கிளேசங்கள் அதிகரிக்கிறது யாருக்குன்னா சந்திரன் குறைபாடு இருந்தா. ஆகையினாலே மனநோயை முத்தே தான் குணப்படுத்தும். முத்து மோதிரம் போட்டால் இந்த மனநோய் தீருமா. புஷ்பராகம் கர்ப்பப்பை நோயை போக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் நோய், கர்ப்பப்பை நோயெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு புஷ்பராக கல் போடணும். ஆனா இந்த கல் போடுறதுல பெருமை இல்லை. போடக்கூடிய கல்லை நம்ம நல்லா ஜாதிக்கல்லா தேர்ந்தெடுத்து வைத்து பார்த்து அதுக்கு பிறகு அதை எந்த வடிவத்தில், எண்கோணமா, முக்கோணமா, நாற்கோணமா, அந்த வடிவத்தை பார்த்து எந்த விரலில் அணியணும்னு இருக்கு, அந்த விரல்ல தான் போட்டுக்கணும். இப்போ மோதிர விரலில் தான் மோதிர போடணுங்கிறது இல்லை. சுட்டு விரலையும் போட்டுக்கலாம், சுண்டு விரலையும் போட்டுக்கலாம். இந்த போட்டு அது போடுவதற்கு முன்னதாக எந்த நாள் அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு யோகமான நாள், இப்போ அந்த திசை நடக்குதா, இந்த திசைக்கு எது ஒத்து வரும், நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம், இது 5ம் பார்த்து அதற்கு பிறகு அந்த ஆலயத்தை தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு ஆலயம் இருக்கும், உங்க ஜாதகத்துக்கு அனுகூலம் தரக்கூடிய ஆலயம் இருக்கும். குலதெய்வ வழிபாடு தனி, இஷ்ட தெய்வ வழிபாடு தனி. அந்த ஆலயத்தை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் போய் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு, இப்போ திசைன்னா அந்த திசை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். இடையில ஒரு சில நாட்கள் நல்லா இல்லைன்னா அதனால இந்த கல்லுன்னு நினைக்க வேண்டாம். பொதுவாகவே முக்கால்வாசி உங்களுக்கு அது மாதிரி ரத்தினங்கள்ங்கிறது மனிதன் சாதிக்காததை மாணிக்கம் சாதிக்குங்கிற இந்த மாணிக்கத்தை பற்றி தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சிகளை சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பூசல்கள் அகன்று புதுமை படைக்கின்ற நாள் இந்த நாள். இன்று புகழ் மிக்கவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ராசியிலேயே சூரியன் உச்சம். சூரிய பகவான் உச்சம் பெற்றிருந்து பஞ்சமாதிபதியாக இருப்பதனாலே பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு பெருமை சேரும். பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைக்கலாம், உதிரி வருமானங்கள் பெறும். அதே நேரத்தில் உங்களுக்கு வியாபாரம், தொழில் மிக அற்புதமாக அமையக்கூடிய நாள் இந்த நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தேக்க நிலை மாறி ஆக்க நிலை ஏற்படும் நாள். தெய்வீக பற்று மேலோங்கும். சிறு சிறு தொல்லைகள் உடல்நிலையில் வந்தாலும் அதை கவனித்துக் கொள்வீர்கள். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்திணைவார்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும் இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே தனாதிபதி சந்திரன். தனவரவு தாராளமாக வரும். இதை செய்வோமா, அதை செய்வோமா என்றெல்லாம் திட்டம் தீட்டுவீர்கள். நடக்கும் தொழிலை விரிவுபடுத்த என்ன செய்யலாம் என்று யோசிப்பீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு தக்க பலன் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். எதற்கெடுத்தாலும் உங்களுக்கு முன்கோபம் வரலாம். பல நல்ல வாய்ப்புகளை கோபத்தின் காரணமாக நீங்கள் இழக்க நேரிடும். நட்பு கூட பகையாகி விடலாம். அஷ்டமத்தில் சனி மட்டுமல்லாமல் ராகுவும் இருப்பதால் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். வாங்கல் கொடுக்கல்களில் நீங்கள் ஏமாற்றத்தை சந்திக்காமல் இருக்க என்ன செய்யலாம் என்றால், இன்று வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அனைத்து காரியங்களிலும் நலம் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றங்கள் உண்டு. அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம். திடீரென உங்களுக்கு பொறுப்புகள் மாற்றப்படலாம். மாற்றப்படும் பொறுப்பு நல்ல பொறுப்பாகவே உங்களுக்கு அமையும். உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மனக்குழப்பங்கள் கொஞ்சம் உண்டு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 8ஆம் இடத்திலே சூரியன் 12க்கு அதிபதி 8ல் இருப்பதனாலே கெட்டவன் கெட்டடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப திடீர் வரவு உண்டு. அதே நேரத்தில் நடக்காத காரியம் ஒன்று நடைபெறப் போகின்றது. தன்னம்பிக்கையும் துணியும் அதிகரிக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு. நினைத்தது நடந்துவிட்டது என்று நீங்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் இன்று உங்களுக்கு நல்ல காரியங்கள் ஏராளமாக நடைபெறப் போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தனலாபம் தடையின்றி வருகின்ற நாள். தாராள மனத்தாலே நீங்களும் பிறருக்கு உதவி செய்ய முன் வருவீர்கள். அலத்தில் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். உத்தியோகத்திலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். உங்கள் கை ஓங்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். கோரிக்கைகள் நிறைவேற கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கல்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். வியாபார போட்டிகள் அதிகரிக்கத்தான் செய்யும். என்ன இருந்தாலும் ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு தொல்லை, அருகில் இருப்பவர்களாலும் தொல்லை என்ற நிலை உருவாகலாம். இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே இன்று தினம் நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, 6லே குரு இருக்கின்றார். 5லே சூரியன். 9க்கு அதிபதி 5ல் இருப்பதனாலே பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். அதே நேரத்தில் பஞ்சாயத்துகள் சாதகமாக வரும். அரசியல் புதலாக இருந்த அண்ணன் தம்பிகள் இன்று ஒத்து வருவார்கள். அரசியல்வாதிகளாக இருந்தால் ஒரு நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். மாமன் மைத்துனர்களிடையில் ஒரு மனதிற்கினிய செய்தி வரலாம். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். நேற்று செய்ய முடியாத காரியத்தை இன்று செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குருவின் பார்வை இருப்பதனாலே மனக்குழப்பம் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சொந்த பந்தங்களால் வந்த துயர் விலகும். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களை சந்திப்பால் பல நல்ல காரியங்களை சாதித்துக் கொள்ளப் போகின்றீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பொறுமையை கடைபிடித்து பெருமை காண வேண்டிய நாள். பூமி வாங்கும் முயற்சியில் இருந்த தடைகள் அகலும். பத்திரப்பதிவில் இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில பஞ்சாயத்துக்கள் இன்று சாதகமாக முடியலாம். 3ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார். எனவே அரசு வழியில் செய்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஒரு சிலர் அரசாங்க வேலைக்கு முயற்சித்தால் அதில் கூட நல்ல பலன் கிடைக்கலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன் உச்சம். அதே நேரம் உங்கள் ராசிநாதன் குரு 3ஆம் இடத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில். எனவே இன்று உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரப்போகின்றது. நலமுடன் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் உங்களுக்கு உருவாகலாம். நீங்கள் தேர்ந்தெடுத்த துறை எந்த துறையாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் இதுவரை உங்களுக்கு நெருக்கடி நிலையை கொடுத்திருக்கலாம். உங்கள் மேல் வெறுப்பு காட்டியிருக்கலாம். ஆனால் இன்று அவர்கள் மாற்றப்படலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு தொல்லை இருந்தவர்கள் மாற்றப்படுவார்கள். இன்று உங்களுக்கு உத்தியோகத்தில் கூட உங்கள் கை ஓங்கும். சக பணியாளர்களின் ஆதரவோடு வெற்றி நடை போடுவீர்கள். இந்த நாள் இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.